Good morning, students. Today we discuss about properties of matrix multiplication. Okay, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு இன்ட்ரடியூஷன் பார்த்தோம் இல்லையா? ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு. ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன ரூல் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? எந்த ரெண்டு நீங்கள் மேட்ரிக்ஸஸ் வேணாலும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுடைய காலமும் செகண்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்களா அந்த மேட்ரிக்ஸுடைய ரோவும் என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இதோட ஆர்டர் வந்து 2/3. பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இதோட ஆர்டர் வந்து 3/4 அப்படி இருக்குன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஏபியை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஏ 2/3 இன்ட்டு பி மல்டிப்ளை பண்ணுறது இல்லையா? ஸோ அப்போ ஏபி மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ ஏ தான் ஃபர்ஸ்டா இருக்கு இல்லையா? இங்கே இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுடைய காலம், இங்கே காலம் என்ன, நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா செகண்டா இருக்கு இல்லையா? பிங்கிற மேட்ரிக்ஸ் இதுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ரெண்டு என்னவா இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஏபி இஸ் என்னது, எக்ஸிஸ்ட் இல்லையா? ஸோ என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து b a மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ b யோட ஆர்டர் என்னது 3/4, a யோட ஆர்டர் என்னது 2/3. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு, b. இங்க செகண்டா என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு, a. அப்போ ஃபர்ஸ்டா இருக்க மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலம்ஸ் here 4. செகண்டா என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு, a. A ஓட ரோவுக்கு என்னவா இருக்கணும், நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? இங்க பாருங்க 4 2 இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? ஸோ 4 நாட் ஈக்குவல் டு என்னது 2. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் காலம் வந்து செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு என்ன வரல, ஈக்குவலா இல்லை. அப்போ இங்க வந்து BA is not exist இல்லையா? ஸோ இதுதான் என்னது, அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றதுக்கான ரூல் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துப்போம். ஆமா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நான் ஒரு 5 கொஸ்டின் பிளஸ் எக்ஸாம்பிள்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நான் நம்புறேன் இல்லையா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதை போட்டோ எடுத்து உங்களோட மேத்ஸ் டீச்சருக்கு என்ன செய்யுங்க, சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, டுடே properties of matrix multiplication. So first properties, matrix multiplication is not commutative in general. ஓகேவா? ஜெனரலா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து என்னவா இருக்கும்னா காம்படேட்டிவா இருக்காது. அதாவது இஃப் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இதோட ஆர்டர் வந்து m/n அண்ட் bங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இதோட ஆர்டர் வந்து n/s. இப்போ வந்து ஏபியை நீங்க என்ன செய்றீங்க, மல்டிப்ளை பண்றீங்க. சப்போஸ் பிஏவை மல்டிப்ளை பண்றீங்க, இது ரெண்டு என்னவா இருக்காதுன்னா ஈக்குவலா இருக்காது. சார் காம்படேட்டிவ் அப்படின்னு என்ன மீனிங்? காம்படேட்டிவ்னா நம்ம பிளேஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்றது. இப்போ இங்க பாருங்க, நம்ம நம்பர் சிஸ்டத்துல படிச்சிருப்போம் இல்லையா? காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்பர் சிஸ்டத்துல மல்டிப்ளிகேஷன் படிச்சிருப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 4 என்னது 12. அதே மாதிரி 4 into 3 நமக்கு என்ன வரும் ஆன்சர் 12 தான் வரும் இல்லையா? 4 3 எவ்வளோ 12. அப்ப 3 into 4 equal to 4 into 3 இது என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இங்க பாருங்க, அப்ப இந்த நம்ம என்ன சொல்றோம்னா 3 into 4 here என்ன இருக்கு 4 into 3. இந்த பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வருது, என்ன சேம் ஆன்சர் வருது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா காம்படேட்டிவ். இது வந்து அடிஷன் பார்த்துருப்போம், சப்ராக்ஷனுக்குலாம் என்ன செஞ்சிருப்போம் பார்த்துருப்போம். சப்ராக்ஷன்ல நாட் ட்ரூ, அடிஷன்ல ட்ரூ, மல்டிப்ளிகேஷன் ட்ரூ. இதே மாதிரி செட் லாங்குவேஜ்லயே நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் செட் யூனியன், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் செட் இன்டர்செக்ஷன் படித்திருப்போம் இல்லையா? அதாவது A union B is equal to B union A. இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம், 9th என்ன செஞ்சிருப்பீங்க, செட்ல காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூனியன்ல என்ன செஞ்சிருப்போம் பார்த்திருப்போம் இல்லையா? இப்போ அதே மாதிரி இங்க மேட்ரிக்ஸ்ல என்ன செய்யறோம்னா ரெண்டு மேட்ரிக்ஸ்
ஏபியை மல்டிப்ளை பண்ணா அது வந்து என்னவா இருக்காதுன்னா பிஏவுக்கு என்னவா இருக்காது, ஈக்குவலா இருக்காது. இப்போ நம்ம அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகேவா? பாருங்க பார்க்கலாம். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. 3 0 4 5. பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. 0 0 0 1. இப்படி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஏவோட ஆர்டர் வந்து 2/2, பியோட ஆர்டர் வந்து 2/2. இப்போ நம்பர் 2 செக். AB equal to BA செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் AB மல்டிப்ளை பண்ண போறோம். 3 0 4 5 into GB 0 1 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன வரும்? ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கு A, செகண்ட் டைம் இருக்கு B. A B தான் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து எதோட மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ காலத்தோட மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த என்ன செய்வோம், அந்த ரிசல்ட்டை ஆட் பண்ணணும் இல்லையா? என்ன ஆட் பண்ணுவோம்? 3 into 0. ஸோ 3 into 0 நமக்கு என்ன வரும்? 0 பிளஸ் இந்த 0 எடுத்து எதோட மல்டிப்ளை, 0 மல்டிப்ளை பண்ணணும். we get என்னது? 0. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ மல்டிப்ளை வித் செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எந்த பிளேஸ்ல வரும், மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோ இது, செகண்ட் காலம் வரும் இங்கே வரும் இல்லையா? ஸோ அப்போ 3 into 0 we get 0 plus 0 into 1 we get என்னது? again 0. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலத்தோட என்ன செஞ்சுட்டு மல்டிப்ளை பண்ணிச்சு, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ மல்டிப்ளை வித் ஃபர்ஸ்ட் காலம் அண்டு செகண்ட் ரோ மல்டிப்ளை வித் செகண்ட் காலம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ரோ மல்டிப்ளை வித் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எங்கே வரும்? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இங்கே வரும் இல்லையா? ஸோ இங்கே 4 into 0 என்ன வரும்? 0 plus 5 into 0 we get 0. Next second row multiply with the second column. In the place வரும் இங்க வரும் 4 into 0 4 plus 5 into 1 என்ன we get 5. So என்ன வரும்? 0 0 என்ன வரும்? 0 என்ன வரும்? 5. So அப்ப AB ஓட ரிசல்ட் என்ன வருதுன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 0 0 0 5 அப்படின்னு கிடைக்குது இல்லையா? So next நம்ம என்ன செய்ய போறோம்னா B ப்ராடக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு? B. அதுவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் 0 0 0 1. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் என்ன இருக்கு? A. A வந்து 3 0 4 5. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ரோ மல்டிப்ளை வித் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அப்போ 0 இதோட மல்டிப்ளை பண்ணோம் 3ஓட 3 into 0 0 பிளஸ் இந்த 0 இதோட மல்டிப்ளை பண்ணோம் 4ஓட 4 into 0 0. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எந்த பிளேஸ் வரும்? இங்கே வருமா? 0 into 0 0 பிளஸ் 0 into 5 5. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோ மல்டிப்ளை வித் ஃபர்ஸ்ட் காலம் 0 into 3 0 பிளஸ் 1 into 4 we get 4. Next 0 into 0 we get 0 plus 1 into 5 we get 5. So result 0 plus 5 plus 4 plus 5. So this is result 2 and then AB ஓட ரிசல்ட் ஒன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நம்ம AB ஓட ரிசல்ட் நமக்கு என்னது? 0 0 0 5 and B ஓட ரிசல்ட் என்ன வருது? 0 5 4 5 வருது இல்லையா? அப்ப ஜெனரலா நமக்கு என்ன கிடைக்கும்னா AB not equal to என்னது? BA. So அப்ப ஜெனரலா commutative properties is not true in matrix multiplication. Okay, sometimes இது என்ன இருக்கும்னா ட்ரூவா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து AB equal to BA அப்படின்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க.
ஏபியை மல்டிப்ளை பண்ணுறீங்க அண்ட் பிஏவும் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக வருது அப்படின்னா அப்போ ஏவும் பியும் எல்லாரும் இப்போ அப்போ நினைக்கலாம் சார் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ வருது அப்போ ஏவும் பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்கு ஈக்குவலாக இருக்குமா, ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். மேபி ஈக்குவலாகவும் இருக்கலாம், அது என்னவோ இல்லாமல் இருக்கலாம், ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி என்ன செய்யும், சம்டைம்ஸ் என்ன செய்யும் கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து நம்ம சின்ன கிளாஸ்ல வந்து படிச்சிருப்போம். எத்தனை ஆப்ரேஷன் இருக்கும், 2 ஆப்ரேஷன் இருக்கும். அதில் பார்க்கும்போது செட் லாங்குவேஜில் படிக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் 2 ஆப்ரேஷன் இருக்கும். நம்பர் சிஸ்டத்தில் படிக்கும்போது அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, சரியா? சரி, இப்போ இங்க பாருங்க, இஃப் ஏ பி சி ஆர், ஏவோட ஆர்டர் வந்து n/n, பியோட ஆர்டர் வந்து n/p அண்டு சியோட ஆர்டர் வந்து p/n matrices respectively, then a into b plus c is equal to ab plus ac. so இது வந்து first, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னா, இந்த b plus c இருக்கு இல்லையா, இது வந்து ஏபிக்கு எந்த சைடு, ஏக்கு எங்க இருக்குன்னா ரைட் சைடுல இருக்கு, அதனால ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இஃப் ஏ பி சி ஆர், ஏவோட ஆர்டர், பியோட ஆர்டர் அண்ட் சியோட ஆர்டர், தென் ரெஸ்பெக்ட்லி b plus c into a is equal to ba plus ca கிடைக்குது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா here b plus c is left side of a, so this is left distributive law. சரிங்களா? ஸோ ஏன் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்றோம். சரி, இதை பின்னாடி நம்ம எக்ஸசைஸ்ல சம் வரும், அதுல வந்து என்ன செய்யணும்னா டீப்பா படிப்போம். இப்போ இது ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன கிளாஸ்ல எப்படி படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ 3 into 4 plus 5 இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க எப்படி சிம்பிளை பண்ணலாம், 2 வேல சிம்பிளை பண்ணலாம். எப்படி சிம்பிளை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வே வந்து 3 into, ஓகே, ஸோ இது ரெண்டு என்னது லைக் டேர்ம்ஸ் இல்லையா, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாம் இல்லையா. 4 plus 5 ஒன்று வரும் 9, அப்போ என்ன வருதுன்னா என்ன வரும் 27. இப்போ இன்னொரு வே இருக்கு, இன்னொரு வே என்னது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், 3 into 4 plus 5 இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னொரு வே என்ன பண்ணலாம், இப்படி பண்ணியிருப்பீங்க, இந்த 3 எடுத்து 4ஓட மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த 3 எடுத்து 5ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு அதை ரெண்டு என்ன பண்ணுவோம் பிளஸ் பண்ணுவோம். அதாவது 3 into 4 பிளஸ் இந்த பிளஸ் இருக்கு இல்லையா. அடுத்தது வந்து 3 into 5 இல்லையா. ஸோ 3 4s are எவ்வளோ 12 பிளஸ் இங்க என்ன வரும் 3 5s are 15. இப்போ என்ன வரும்னா என்ன வரும் 27 இல்லையா. ஸோ இதுதான் என்னன்னா இதான் என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இப்போ ஆன்சர் பாருங்க, நமக்கு ரெண்டு இதுலயுமே என்னதான் வருது, சேமா தான் கிடைக்குது இல்லையா. ஸோ அப்ப அதுதான் a into b plus c is equal to ab plus ca அப்படின்னா என்ன வரும், சேமா தான் வரும் இல்லையா. அடுத்தது வந்து இங்க பாருங்க, b plus c into a is equal to ba plus ca. சார் இங்கேயும் நம்ம ஏபின்னு போடாம பிஏன்னு போட்டிருக்கோம் தெரியுதா. இங்க பாருங்க, நம்ம வந்து என்ன சொன்னா இந்த பி எடுத்து எதோட மல்டிப்ளை பண்ணுவோம், ஏவோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்டா நம்ம என்ன மேட்ரிக்ஸ் எழுதணும் பி, அப்ப பி தான் வரணும். செகண்டா என்ன எதோ மல்டிப்ளை பண்ண போறோம், அது செகண்டா தான் வரும். ஸோ இந்த பிளேஸ் நம்ம என்ன செய்யணும்னா மாத்தி ஆன்சர் பண்ண வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆன்சர் வந்து சேமா இருக்குமானா இருக்காது. இந்த ரெண்டு ஆன்சர் சேமா இருக்குமானா என்ன செய்யாது, இருக்காது, வேற வேற மாதிரி வரும். பட் ஆனா இந்த ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும், ரெண்டும் ஈக்குவலா வரும். சரிங்களா. அதே மாதிரி சிஏ இங்க ஏசி, அதே மாதிரி இது ரெண்டு என்னவா இருக்கணும்னா ஈக்குவலா இருக்குமானா இருக்காது. இது ரெண்டு
இது ரெண்டும் அதே மாதிரி ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டும் என்ன செய்யாது, ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால இங்கேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஏபி அப்படின்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இது நம்ம பின்னாடி என்ன செய்யலாம்னா டீப்பா பார்க்கலாம். ஜஸ்ட் இதுதான் நம்ம சிஸ்டம்ல பார்த்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். நமக்கு தெரியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல எப்பயுமே வந்து 3 நம்பர்ஸ் வரும். அதே மாதிரி செட்ல வரும்போது 3 செட்ஸ் வரும். அது வந்து யூனியன் இருக்கு, இன்டர்செக்ஷன்ல இருக்கு. ஒரே ஆபரேஷன் வச்சு கூட நம்ம என்ன செஞ்சோம் பார்த்திருப்போம். இப்போ இஃப் ஏ பி சி ஆர் 3 மேட்ரிசஸ், அதோட ஆர்டர் வந்து அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ இன்டு பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்டு சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது நத்திங் பட் இங்க பாருங்க, 3 இன்டு 4 into 2 is equal to 3 into 4 into 2 இப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ into 2 இப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும்னா இதை எப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்க ஆப்ரேஷன் செய்வோம் இல்லையா? அப்போ 4 into 2 என்ன வரும், 8 is equal to, அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும், 3 4s are 12 into 2. இப்போ 3 8s are 24 is equal to 12 2s are 24. So we get the same result. So இதே தான் இங்கே என்ன வரும்னா மேட்ரிக்ஸ்லயும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் என்னது அசோசியேட்டிவ். இந்த ரிசல்ட் வந்து எப்பயுமே என்னவா இருக்கும்னா இதுல என்னவா இருக்கும், ட்ரூவா இருக்கும். இது வந்து நம்ம பின்னாடி வந்து என்ன சொல்லலாம்னா எக்ஸசைஸ்ல டீப்பா நம்ம என்ன சொல்லலாம் சம்மல போடும்போது. ஸோ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பை எ யூனிட் மேட்ரிக்ஸ். அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட யூனிட் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும் அதை பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இஃப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, ஒரு மேட்ரிக்ஸோடைய நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, and I is a unit matrix of same order அப்படின்னு சொல்லினா இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் நீ என்னவா எடுத்துக்கிறீங்களோ அதே தான் யூனிட் மேட்ரிக்ஸோடைய ஆர்டராகவும் எடுத்துக்கணும். அதான் இதுக்கு என்ன மீனிங், சேம் ஆர்டர் அப்படின்னா. தென் நமக்கான ரிசல்ட் என்ன வரும்னா a into I is equal to I into A is equal to என்ன வரும்னா ஆல்வேஸ் A. இந்த மாதிரி தான் ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். சரியாப்பா? ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம் சரியா? ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கணும், நம்பர் ஆஃப் ரோ, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் என்னவா இருக்கும் அந்த மேட்ரிக்ஸில் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இப்போ வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், 3 4 1 2 2 by 2. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் என்னவா இருக்கு, இங்கே ஈக்குவலாக இருக்குது. எத்தனை ரோ, 2 rows இருக்கு. எத்தனை காலம்ஸ் இருக்கு, 2 காலம்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ வாட் இஸ் யூனிட் மேட்ரிக்ஸ்? யூனிட் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கோன்னா இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து ஒன்றா இருக்கும், அதர் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும், 0வா இருக்கும் இல்லையா அந்த மேட்ரிக்ஸில். அதாவது 1 0 0 1 இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், ஆர் ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன சொல்லலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு A into I இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கு, A 3 4 1 2 ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட் இருக்கு I 1 0 0 1 இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணோம், ரெண்டு மேட்ரிக்ஸாக இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா அந்த ரூல்ஸ் என்ன செய்யும், சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? அதனால தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தோடு என்ன செய்வோம், மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது 3 into 1, 3 into 1 we get 3 plus 4 into 0 we get another 0. Next first row multiply with the second column, 3 into 0 we get 0 plus 4 into 1 we get 4. Next second row multiply with the first column, 1 into 1 we get 1.
2 into 0, we get 0. Next, second row multiply with the second column. 1 into 0, 0. Plus 2 into 1, 2. So, the result is 3 plus 0 is 3. 0 plus 4 is 4. 1 plus 0 is 1. 0 plus 2 is 2. So, IA வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா என்ன கிடைச்சிருக்கு ஏவே கிடைக்குது. இந்த 3 4 1 2ங்கிறது என்னது ஏங்கிற நம்ம எடுத்திருக்க ஏங்கிற மேட்ரிக்ஸ் அதே தானே ரிசல்ட்டாக கிடைக்குது. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சைடு என்ன இருக்கு ஐஏ இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ வந்து ஐங்கிற மேட்ரிக்ஸ் பண்ணோம். அடுத்தது ஏ வரைக்கும் பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ மல்டிப்ளை வித் ஃபர்ஸ்ட் column. So 1 into 3, 3. Next 0 into 1, we get another 0. Next first row multiply with the second column. 1 into 4, we get 4 plus 0 into 2, and we get 0. Next second row multiply with the first column. 0 into 3, we get 0 plus 1 into 1, 1. Next second row multiply with the second column. Then 0 into 4, 0 plus 1 into 2, 2. So we get 3 plus 0 is 3. 4 plus 0 is 4. 0 plus 1 is 1. 0 plus 2 is 2. So இப்போ இங்கேயும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 4 1 2. So this is equal to A. ஸோ அப்போ நீங்கள் பாருங்களேன் இப்போ நமக்கு என்ன கிடைக்குது A into I is equal to I into A. நமக்கு என்னதான் கிடைக்குது அந்த மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன செய்யுது கிடைக்குது இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன இதுல இருந்து நம்ம என்ன தெரியும் அப்படின்னா ஒரு யூனிட் மேட்ரிக்ஸோட நீங்கள் எந்த ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களே ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அதுதான் நமக்கு என்ன வரும் ஆன்சராக கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே பாருங்களேன் இப்போ நம்ம சொன்ன முன்னாடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காம்படேட்டிவ் இன் ஜென்ரலாக என்ன கிடையாது காம்படேட்டிவ் கிடையாது. பட் ஆனால் இங்கே பாருங்களேன் ஒரு மேட்ரிக்ஸ் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஒரு யூனிட் மேட்ரிக்ஸோட நம்ம என்ன செய்யறோம் மல்டிப்ளை பண்ணுறோம். பட் அதெல்லாம் இங்கே பாரு இப்போ இங்கே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த பிளேஸில் என்ன செய்யுது சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா. ஸோ நம்ம ஜென்ரலாக அது என்ன கிடையாது சாட்டிஸ்ஃபை பண்ணது ஒரு சில இடத்துல என்ன செய்யும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி இன்னும் வேற எங்க சார் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும்னா நீங்க ரெண்டு டைகோனல் மேட்ரிக்ஸ் வித் சேம் ஆர்டர்ஸ் எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணும்போதும் என்ன ஆகும்னா AB is equal to BA அந்த மாதிரி என்ன செய்யும் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது இவ்வளவுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போலாம். now exercise 3.18. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். செகண்ட் கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறத பார்த்தாலே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே என்ன செஞ்சிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்தது நம்ம இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் P by Q, ஏவோட ஆர்டர் வந்து P by Q, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை ரோ இருக்குன்னா P ரோஸ் இருக்கு, how many columnsனா Q columns இருக்கு, and B is of order Q by R. in B matrixல எத்தனை ரோஸ் இருக்குன்னா Q ரோஸ் இருக்கு, எத்தனை columns இருக்குன்னா R columns இருக்கு. what is the order of AB and BA? இப்போ क्वेश्चन என்னன்னா what is the order of AB and BA? இப்போ நம்ம AB ப்ராடக்ட் பண்ணனும்னா ஒரு மேட்ரிக்ஸ் வரும் இல்லையா, அதோட ஆர்டர் என்னன்னு கேக்குறாங்க. சரி, அதே மாதிரி அதுக்கு அப்புறம் BA வை ப்ராடக்ட் பண்ணா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும், அதோட ஆர்டர் என்னன்னு கேக்குறாங்க. இங்க வந்து நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் கொடுத்து தான் நம்ம அதோட எலிமெண்ட்ஸ் கொடுத்து தான் நம்ம அதோட ஆர்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை.
இங்கே ஏவோட ஆர்டரும் பியோட ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சே நம்ம அதோட ரிசல்ட் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இப்போ இங்கே எதோ ப்ராடக்ட் பண்ணுறோம், ஏபி இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏவோட இங்கே என்னது பி பை கியூ இன்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணுறோம், பி பண்ணும்போது பியோட ஆர்டர் என்னது கியூ இன்ட்டு ஆர் இல்லையா. இப்போ ஏபியோட ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க, நம்மளால் எழுதலாம். ஸோ ஓகே, இப்போ ஏபியை ஃபஸ்ட்டு இங்கே எதை மல்டிப்ளை ஏவோ பியோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ, செகண்ட் மேட்ரிக்ஸ் பி. அப்போ நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோவும் என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இப்படி ஈக்குவலாக இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே அந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் how many columns, q columns. In second matrix la how many rows, q rows. So therefore number of columns and the number of rows are equal. இல்லையா, இது ரெண்டு என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்ப AB நம்மளால என்ன செய்ய முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, அப்ப AB மல்டிப்ளை பண்ணா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதோட ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க, அதை நம்மளால சொல்ல முடியும். இதையும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம் இல்லையா. இது ரெண்டு ஈக்குவலா இருந்தா இது ரெண்டு என்ன ஆகும், கேன்சல் ஆகிட்டு இந்த ஏபியோட ஆர்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா, இங்க ஏல என்ன இருக்கு, ரிமைனிங் பி இருக்கு இல்லையா, ரோ பி ரோஸ் இருக்கு இல்லையா. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ஏபியோட ரோவா வரும். அண்ட் தென் காலம்ஸ் என்ன வரும்னா, பில என்ன இருக்கு, ரிமைனிங்ஸ் காலம் இருக்கு இல்லையா. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ஏபியோட என்ன வரும்னா காலமும் வரும். ஸோ அப்போ ஏபியோட therefore இப்போ நம்ம எழுதலாம் the order of AB is P by R. P by R இல்லைங்களா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம ஆர்டர் எப்படி எழுதுறோம்னு தெரியுதா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, BA. ஸோ பி, அப்போ பி மேட்ரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இப்போ பியோட ஆர்டர் வந்து Q by R இன்ட்டு செகண்ட் என்ன கொடுக்குறதுனா A P by Q இல்லையா. ஸோ அப்போ இப்போ பிஏவை இங்கே ப்ராடக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன் என்ன செய்யணும், அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன கண்டிஷன், ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த என்ன ரூல், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இங்கே செக் பண்ணுங்க, இங்கே ஹியர் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து பி, செகண்ட் மேட்ரிக்ஸ் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுடைய காலம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஆர், செகண்ட் மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பி. ஸோ ஆரும் பியும் ஈக்குவலா. ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு பி. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ். அப்போ பிஓட ஆர்டர், பிஏவோட ஆர்டர் நம்மளால சொல்ல முடியுமானா, we can't say the order of BA because பிஏவை நம்மளால என்ன செய்ய முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால பிஏவோட ஆர்டரை நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ therefore the order of BA is not exist. ரீசன் என்னன்னு தெரியும் இல்லையா. ஏன்னா இங்கே பிஏவை நம்மளால என்ன செய்ய முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷனை என்ன செய்யவே இல்லை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நீங்கள் உங்களால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ஏபி. அதில் ஒரு என்ன செஞ்சுருக்காங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூலில் தான் நீங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இதே ப்ரொசீஜர் தான் என்ன செய்ய போகிறோங்க, அங்கேயும் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்ன செய்யுங்க, கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். A has A rows and
a plus 3 columns. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு, அந்த மேட்ரிக்ஸில் எத்தனை how many rows, a rows and a plus 3 columns இதுக்கு தான் மீனிங். அதாவது a row இருக்கு, a plus 3 columns இருக்கு. இதில் in matrix a and b has b rows and 17 minus b columns. ஸோ bங்கிற மேட்ரிக்ஸில் b row இருக்கு and 17 minus b columns இருக்கு. இங்கே வந்து என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு அன்னோன் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அன்னோன் தெரியாது இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இஃப் போத் ப்ராடக்ட்ஸ் ஏ பி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட், அதாவது ஏபியும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும், பிஏவும் என்ன செய்ய முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா போத் ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி, அதாவது ஏபியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்படி இருந்தால் ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன. கொஸ்டினுக்கான மீனிங் புரியுதுங்களா? ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஆர்டர்ஸ் வந்து ஒரு அன்னோனாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஆர்டர்ஸும் அன்னோனாக கொடுத்துருக்காங்க, தெரியாது, ஒரு சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபியும் ப்ராடக்ட் பண்ண முடியும், பிஏவையும் ப்ராடக்ட் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி இருந்தால் ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏபியை ப்ராடக்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ ஏபியை ப்ராடக்ட் பண்ண முடியும்னா அது நமக்கு என்ன அந்த ரூல்ஸ், ஏவோட ஆர்டர் என்ன எழுதலாமா? ஏல எத்தனை ரோ இருக்குது, ஏ ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது, ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ் இருக்குது. இதை எதோட மல்டிப்ளை பண்ணோம், பியோட மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ பியில் எத்தனை ரோஸ் இருக்குது, பி ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது, 17 மைனஸ் பி. ஓகே, இப்போ இந்த ஏபியை அவங்கள என்ன செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ப்ராடக்ட் பண்ண முடியும்னா நமக்கு என்ன ரூல் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோவும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா. அதாவது here a plus 3 is equal to a plus 3 is equal to b. ஏன் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், செகண்ட் மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் ரோஸுக்கு என்னவோ இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ a plus 3 is equal to பின்னு கிடைக்குது. இப்போ இது கொஞ்சம் பியை நம்ம என்ன செய்யலாம்னா லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ நமக்கு என்ன வரும்னா a minus b is equal to என்ன வரும், -3. 3 ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இதை ஈக்குவேஷன் என்ன செஞ்சுக்கோங்க, 1 எடுத்துக்கலாம். அதேமாரி பிஏ நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பியில் எத்தனை, பியோட ஆர்டர் எழுதுவோம். பியில் எத்தனை ரோஸ் இருக்குது, பி ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது, 17 மைனஸ் பி காலம்ஸ் இன்ட்டு ஏ இல்லைங்களா. ஏழில் போகிறோம். ஏல எத்தனை ரோஸ் இருக்குது, ஏ ரோ இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது, ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே எப்படி பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எது, பி, செகண்ட் மேட்ரிக்ஸ் எது, ஏ. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ இங்கே இப்போ எப்படி இருந்திருக்கும், மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பியோட காலம்ஸ் இல்லையா, நம்பர் ஆஃப் காலம்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏவோட நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஏன்னா அதான கண்டிஷன். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலம் வந்து செகண்ட் மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஹியர் 17 மைனஸ் b is equal to a அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். இப்போ என்ன வரும்னா 17 is equal to a plus b. அதாவது கான்ஸ்டண்ட்டாக என்ன செஞ்சுருக்கோம், லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு வேரியபிளாக அந்த சைடு கொண்டு போயிட்டோம். அப்போ என்ன கிடைக்குன்னா a plus b. இப்போ இதை வந்து a plus b is equal to 17. This is equation 2. இப்போ இங்கே பாருங்க, நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்க, a minus
b is equal to minus 3 equation 1 and a plus b is equal to equation 17. இப்போ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இல்லையா? ஏன் லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம்? இது வந்து இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது, ஏபி, அங்கே ரெண்டு வேரியபிள் ஏபி. ஏன் லீனியர் சொல்கிறோம்? இந்த ஏவோட பவர் என்ன 1, பியோட பவர் என்ன 1 இல்லையா? இது கான்ஸ்டண்ட்டாக, இதுக்கு வந்து இதோட பவர் வந்து 0 இல்லையா? ஸோ இப்போ இங்கே ஹையஸ்ட் பவரே வந்து என்னவா இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவர் 1 இருந்தால் அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னது? லீனியர் ஈக்குவேஷன். அந்த லீனியர் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சுருப்போம்? 9th பார்த்துருக்கோம் இல்லையா? லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது நம்ம நிறைய மெத்தடில் பார்த்துருக்கோம் 9th. என்னன்னா எலிமினேஷன் மெத்தடு, சப்ஸ்டியூஷன் மெத்தடு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு, இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கீங்க? லீனியர் ஈக்குவேஷன் என்ன செஞ்சுருக்கோம்? சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதே இதை தான், அதே ரூலை தான் நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்னா யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் என்ன செய்ய போகிறோம்? சால்வ் பண்ணி ஏபியோட என்ன செய்ய போகிறோம்? வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன? a minus b is equal to minus 3 ஈக்குவேஷன் 1. a plus b is equal to 17 ஈக்குவேஷன் 2. ஓகே, சரி. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நம்ம மிஸ்டர் டீச் சார் எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறீங்களோ அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கணும்? சேமாக இருக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட்னா அதாவது இந்த ஏங்கிறது ஹவு மெனி டைம்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத இங்கே முன்னாடி எழுதியிருப்பாங்க. இப்போ இங்கே ஏக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? எதுவுமே இல்லைன்னா இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னு அர்த்தம்? 1 அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஏ எத்தனை டைம்ஸ்? 1 டைம். பி எத்தனை டைம்ஸ்? இங்கே இது 1 டைம்ஸ் தான். பட் ஏன்னா இங்கே என்ன இருக்குது? நெகட்டிவ் இருக்குது. அதேமாதிரி இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறீங்களோ அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கணும்? சேமாக இருக்கணும் இல்லையா? சப்போஸ் இப்போ நான் பி எலிமினேட் பண்ண போகிறேன் அப்படின்னா பியோட கோஎஃபிஷியன்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? பி எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம்ஸ் இருக்குது. சரியா? அங்கே நெகட்டிவ் இருக்கனால -1. செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், பி எத்தனை டைம்ஸ் வந்துருக்கு? 1 டைம்ஸ் வந்துருக்கு. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஓகே, இப்போ சரி. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் எலிமினேட் பண்ண போகிறோன்னா, அப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ண போகிறோன்னா அந்த லீனியர் அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டு ஈக்குவேஷன் என்ன இருக்கணும்? சேமாக இருக்கணும். அடுத்தது வந்து அதோட சைன் பார்ப்போம். அதோட சைன் என்னது? ப்ளஸ். அதோட ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸாக மைனஸில் இருக்கா? சைன் நெகட்டிவ்ல இருக்கா பாசிட்டிவ்ல இருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் ஆல்டர்னேட் சைனாக இருந்துச்சுன்னா, நீங்கள் கோஎஃபிஷியன்ட் பார்த்துட்டு சேமாக இருக்குது, சைன் பார்க்கும்போது ஆல்டர்னேட் சைனாக இருந்தால் அந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன செய்யுங்க? ஆட் பண்ணுங்க. சப்போஸ் சேம் சைனாக இருந்தால் என்ன செய்யுங்கன்னா சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குன்னு ஆல்டர்னேட் சைனாக இருக்குது. அதாவது ஒன்று நெகட்டிவும் இன்னொன்று ஒன்றா இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது இல்லையா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ ஹியர் ஆட் 1 + 2. அப்போ என்ன வரும்? ஆட் பண்ணும்போது இது பாருங்கள், a + a என்னது? 2a. a + a 2a. பாருங்கள், 1 + 1 என்ன போடுவீங்க? 2 போடுவீங்க இல்லையா? இப்போ a + a. இங்கே a எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம்ஸ். இங்கே a எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம்ஸ். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? a எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2a இல்லையா? இதில் இருக்கிறது ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை, வேணாம். பென்சில் ப்ளஸ் பென்சில் நீங்கள் என்ன எழுதுவீங்க சொல்லுங்கள்? உங்கள்கிட்ட ஒரு பென்சில் இருக்குது, என்கிட்ட ஒரு பென்சில் இருக்குது. அப்போ ரெண்டையும் போட்டு என்ன? 2 பென்சில். அதே தான். அப்போ a + a என்ன வரும்? 2a. சரி, அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே b எத்தனை 1 டைம்ஸ் இருக்குது, அதுவும் நெகட்டிவில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இது ரெண்டு என்ன இருக்கும்? கேன்சல் ஆகிடும் இல்லையா? இது வந்து இப்போ இது நெகட்டிவில் 1 டைம்ஸ் இருக்குது, இது பாசிட்டிவில் 1 டைம்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் என்ன ஆகிடும்? சரியாக போயிடும். நான் ஒன்று வாங்கினேன், ஒன்று கொடுத்துட்டேன், என்னாச்சு? கேன்சல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, = இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இங்கே ஆட் தானே பண்ண சொல்லியிருக்கோம். அப்படி ஒன்று ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது -3, இது என்னது? +17. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ன இருக்குது? ஆல்டர்னேட் சைனில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஏன்னா ஒரு நம்பர் பாசிட்டிவ், இன்னொரு நம்பர் என்ன இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அதோட டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் என்ன செய்வீங்க? சப்ராக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ 17 - 3 வரும் 14
ஓகே. ஸோ அப்போ 2a is equal to என்ன வருது 14. அப்போ a is equal to 14/2. ஸோ 1 2 is 2, 7 2s are 14. ஸோ அப்போ a ஓட வேல்யூ என்னதுன்னா 7. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், b ஓட வேல்யூ. Substitute a is equal to 7 in equation 1 or 2. equation நீங்கள் 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஈக்குவேஷனை எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 எடுத்துக்க போகிறோம். எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2ல் ஈக்குவேஷன் 2 என்னது a + b is equal to என்னன்னா 17. அப்போ ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 7 + b is equal to 17. இப்போ நமக்கு என்ன வேணும், b தான் வேணும் இல்லையா. ஸோ அப்போ b லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த கான்ஸ்டன்ட் என்ன செய்யலாம், ரைட் சைடு கொண்டு போகலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் பாருங்களேன், லெஃப்ட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ கான்ஸ்டன்டெல்லாம் ஒரே சைடாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ b is equal to 17 - 7. ஏன் b என்ன ஆயிடுச்சுன்னா 7 எங்கே போயிடுச்சு, ரைட் சைடு போயிடுச்சு, இல்லையா. அப்போ என்ன ஆகும், -7. அப்போ b is equal to 17 - 7 என்ன வரும், we get 10. ஸோ ஏபியோட வேல்யூ என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. இதில் யாருக்கா டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். பாருங்க, ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பி வந்து எக்ஸிஸ்ட். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன செய்யறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா. அப்போ ஏபியை ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த கண்டிஷன் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே a + 3 is equal to bக்கு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தானே, செக் பண்ணி பார்க்கலாமா. இங்கே ஏவோட வேல்யூ எவ்வளோ 7, 7 + 3 எவ்வளோ 10, பியோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 10. அப்போ கரெக்டாக இருக்கா, இப்போ இங்கேயும் 10 இங்கேயும் 10 கரெக்டாக இருக்கு தானே, சரியா. ஓகே. ஸோ அதனால தான் கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க, ஏவோட வேல்யூ எவ்வளோ 7 + 3, பியோட வேல்யூ எவ்வளோ 10. இப்போ 7 + 3 10, 10 is equal to 10 இல்லையா, சரியா. ஸோ அதை யூஸ் பண்ணி செய்யும்போது இங்கே நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்குது. அதே மாதிரி பிஏ எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி × ஏ, அப்போ பி தான் இங்கே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ். அப்போ இதோட காலமும் செகண்ட் என்ன இருக்குது, ஏவோட ரோ என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கிது. அப்போ இந்த 2 லீனியர் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் ஏபியோட வேல்யூ கிடைக்கிது. ஓகே, தட்ஸ் ஆல். உங்களுக்கான அசைன்மெண்ட்டு இதே மாடலில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா.